ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுத்த நாள் சமைக்கணும் அப்படிங்கிறதால நைட்டே க்ளீன் பண்ணி கட் பண்ணி இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து செவந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஒரு பூ எடுத்துருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பூ வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வெந்துடும். லாஸ்ட்டாக வாழைப்பூ வெந்ததுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு டைம், அப்படி இல்லை அப்படின்னாலும் 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.